ஒரு அம்மா வராங்க, கவுன்சிலிங்க்கு வந்து உட்கார்றாங்க, கணவரை பற்றி பேசுகிறாங்க. அதாவது இப்படி ஒரு கணவர் கூட நான் அந்த அவங்க பேசி முடித்ததை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா, அவங்க பேசி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இவர் கூட ஏமா வாழணும் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு பேசிட்டாங்க. கேரக்டர் சரியில்லை, ட்ரிங்க்ஸு, அது இதுன்னு ஒன்று ஒன்றா எல்லாம் அவர் வந்து ஓவராலாக ஒரு, அதாவது அருவருப்பான தீண்டத்தகாத ஒரு மனுஷ ஜென்மமே இல்லாத அந்த அளவுக்கு போய்ட்டு. ஆமாம். கடைசியில் அவர் வரவும் மாட்டார். எதுக்கு கவுன்சிலிங்க்கு வரவும் மாட்டார். இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களாவே சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அது இந்த கவுன்சிலிங்க்கும் வரமாட்டார் அப்படின்னும்போது தான் இவங்க பேசுகிறது வந்து எனக்கு இப்போ ஒரு கொஞ்சம் இல்லை உண்மை மாதிரி தெரிஞ்சாலும் உளவியலாக இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வரமாட்டார், நீங்கள் இவ்வளவும் பேசுகிறீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல. அது வந்து ஒரு பக்கம் ரியலாக சார் அவர் வரமாட்டார் சார், நான் என்ன தான் சார் பண்ணுறதுன்னு கேட்குறது ஒன்று. இன்னொன்று, பாருங்கள் சார் என் நிலைமையை பாருங்கள் சார், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் சார், நான் என்ன தான் சார் பண்ணுறது, அது ஒன்று. அதாவது சில பேருக்கு தன்னுடைய கஷ்டங்களை வலிகளை ஒன்று சொல்கிறதுல அல்லது மிகைப்படுத்தி சொல்கிறதுல ஒரு சுகம் இருக்கும். அதுக்கு பேர் சுகம். ஸோ அதிகமாக விக்டமைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களே. ஆனது 10% இருக்கும், இவங்க பேசுகிறது 80% இருக்கும். அல்லது ஆனது 30 இருக்கும், இவங்க பேசுகிறது 85 இருக்கும். அது ஒரு சுகன்றேன். அதாவது அரைஞ்சார் பாருங்க சார், என் வாழ்க்கையிலே அப்படி என்னை யாரும் அரைஞ்சதில்லைன்னு அந்த அரையிறதை பற்றி ஒரு 15 நிமிஷம் பேசினா தான் அவங்களுக்கு ஒரு, அப்புறம் நான் போய் ஐஸ்லாம் வச்சு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது வேறு என்னமோ இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகி அப்படின்னு அது பேசணும் அவங்களுக்கு. அது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை நான். அதாவது கவுன்சிலிங் அப்படின்றதுக்குள்ளேயே இருக்கிற நுணுக்கங்களுக்குள்ளே போகிறோம் நாம் இப்போ.